புதிர்கள், அறிவியலால் இன்னும் விளக்கப்படாத அதிசைகள், இவை அனைத்தையும் தமிழில் அறிய வரவேற்கிறோம். மிஸ்ட்ரி கேஸ் தமிழ். ஒரு மலை உச்சியில் 8 முதல் 10 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான கற்சிலைகள். ஆனால் அந்த சிலைகளின் உடல்கள் ஒரு பக்கம், தலை வேறு பக்கம் என சிதறி கிடக்கின்றன. யார் அந்த சிலைகளை உருவாக்கினார்கள்? ஏன் அவற்றின் தலைகள் துண்டிக்கப்பட்டன? இது இயற்கை செயலா, மனிதர்களின் செயலா, அல்லது இன்னும் தீராத ஒரு மர்மமா? வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனல். உலகின் மர்மங்கள், வரலாற்று புதிர்கள் மற்றும் அறிவியல் விளக்கங்களை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். இன்றைய வீடியோவில் துருக்கி பார்ட் 4 மவுண்டன் நிம்ரூட்டின் அதிசய மர்மத்தை பற்றி பார்க்கலாம். மவுண்டன் நிம்ரூட் துருக்கியின் தென்கிழக்கு பகுதியில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 2134 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. 1987ஆம் ஆண்டு இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. மலை உச்சியில் காணப்படும் பிரம்மாண்டமான கல் சிலைகள் தான் இதன் மிகப்பெரிய சிறப்பாகும். கிமு முதல் நூற்றாண்டில் கோமக்கின் ராஜ்யத்தின் மன்னர் ஆன்டியோகஸ் தி தியோஸ் தனது நினைவாகவும் தன்னை கடவுளுக்கு இணையாக காட்டவும் இந்த நினைவு சின்னத்தை அமைக்க உத்தரவிட்டார். அவர் கிரேக்க மற்றும் பாரசீக கலாச்சாரங்களை ஒருங்கிணைத்து மனிதனும் கடவுளும் இணைந்த ஒரு புனித இடத்தை உருவாக்க விரும்பியதாக வரலாற்றாளர்கள் கருதுகின்றனர். மலை உச்சியில் ஜியோஸ், அப்பல்லோ, கேரலிஸ், மன்னர் ஆன்டியோகஸ், கழுகு, சிங்கம் போன்ற பிரம்மாண்டமான சிலைகள் காணப்படுகின்றன. ஆனால் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், அனைத்து சிலைகளின் தலைகளும் உடலில் இருந்து பிரிந்து முன்புறத்தில் தரையில் கிடக்கின்றன. பல நூற்றாண்டுகளாக ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக சிலைகளின் தலை கீழே விழுந்திருக்கலாம் என்றும், மதம் அல்லது அரசியல் காரணங்களால் சிலைகள் மனிதர்களால் சேதப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும், காலநிலைகள் மாற்றம் அல்லது பனி மற்றும் காற்றின் தாக்கம் காரணமாக கற்கள் மெதுவாக உடைந்திருக்கலாம் என்றும் பல கருத்துகள் நிலவுகின்றன. ஆனால் எந்த காரணமும் உறுதியாக நிரூபிக்கப்படவில்லை. இந்த இடத்தின் ஆகப்பெரிய மர்மமே அரசன் ஆன்டியோகஸின் கல்லறைதான். இந்த மாபெரும் சிலைகளுக்கு நடுவில் லட்சக்கணக்கான சிறிய கூழாங்கற்களை கொண்டு 1160 அடி உயரத்திற்கு ஒரு செயற்கை குன்றை உருவாக்கியுள்ளனர். இதன் அடியில் தான் அரசன் ஆன்டியோகஸின் உடல் மற்றும் அவனது புதையல்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். ஆனால் இதுவரை யாராலும் அந்த கல்லறைக்குள் செல்ல முடியவில்லை. ஏன் தெரியுமா? அந்த கற்களை நீங்கள் தோன்ற முயன்றால் மேலே இருக்கும் கற்கள் சரிந்து உங்களை உயிரோடு புதைத்துவிடும். நவீன ரேடார் கருவிகள் மூலம் பார்த்தபோது அடியில் அறைகள் இருப்பது உறுதியாகி உள்ளது. ஆனால் அதை திறப்பது எப்படி என்று தெரியாமல் விஞ்ஞானிகள் திகைத்து நிற்கின்றனர். சிங்க சிலையின் உடலில் செதுக்கப்பட்டிருக்கும் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களின் வரைபடங்கள் அழகாகவும் துல்லியமாகவும் உள்ளது. சிங்க ஜாதகம் என்ற கல்வெட்டில் ஒரு சிங்கத்தின் மேல் 19 நட்சத்திரங்களும் 3 கிரகங்களும், அதாவது செவ்வாய், வியாழன், சனி செதுக்கப்பட்டுள்ளது. இது கிமு 62ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதியின் வானியல் அமைப்பை குறிக்கிறது. அன்றைய தினம்தான் இந்த மலையின் கட்டுமானம் தொடங்கியிருக்கலாம் அல்லது ஆன்டியோகஸ் அரசராக பதவியேற்ற நாளாக இருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு துல்லியமான வானியல் அறிவு இவர்களுக்கு எப்படி இருந்தது என்பது மிகவும் பெரிய மர்மமாக உள்ளது. பல ஆண்டுகளாக அகழ்வாய்வு நடந்தாலும் அந்த மன்னனின் உண்மையான கல்லறை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மவுண்டன் நிம்ரூட் என்பது ஒரு பழமையான நினைவு சின்னம் மட்டுமல்ல. அது அதிகாரம், மதம், கலை மற்றும் மனிதனின் நிரந்தர புகழை நாடிய ஆசையின் அடையாளமாக திகழ்கிறது. ஆனால் அந்த கல் தலைகள் ஏன் சிதறி கிடக்கின்றன? மன்னர் ஆன்டியோகஸின் கல்லறை உண்மையில் எங்கு உள்ளது? இந்த 2 கேள்விகளுக்கும் இன்று வரை முழுமையான விடை பெறாத மர்மங்களாகவே உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் உலகின் மர்மங்களை பற்றி தமிழில் தெரிந்து கொள்ள மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.